நேத்திக்கு வந்து நான் 32,700 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு பிரேக் டவுன். நான் இந்த இடத்துல வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் போட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து வால்யூம்ஸ் வந்து நெறையா இருந்துச்சு. நெறைய செல்லர்ஸ் வால்யூம்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இது நல்ல செல்லிங் இம்பேலன்ஸ் மூவ். இந்த கேண்டில் பார்க்கும்போது, இந்த கேண்டில் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து நான் பை சைடு வந்து ட்ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நமக்கு என்ன இண்டிகேட் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல இன்னும் செல்லர்ஸ் தான் அக்ரெசிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஆர்டர் ஃப்ளோ ட்ரேடிங் கோர்ஸில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த செட்டப் பற்றி. இந்த செகண்ட் ட்ரேடில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நான் இந்த ஸ்விங்குக்கு மேலே வந்து ப்ரைஸ் திரும்பி மேலே போயிடுச்சு. நான் இந்த இடத்துல பையர்ஸ் வால்யூம் வந்ததுனால மட்டும் என்டர் ஆகலை. இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம் கேண்டில் ஸ்டிக்ஸ் இது வந்து ஒரு இண்டிகேட்டர். இந்த இடத்துல வந்து பை பண்ணியிருந்தேன் அண்ட் சம்வேர் எங்கேயும் வந்து எக்ஸிட் பண்ணியிருந்தேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் சஞ்சய் ஃப்ரம் எம்பரர் ட்ரேடிங். நேற்றுக்கு வந்து நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி October 28. நேற்றுக்கு வந்து நான் 32,700 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன். 2 ட்ரேட் அண்டு சம் ஸ்கேல்பிங் ட்ரேட்ஸ் எடுத்திருந்தேன். இதை வந்து நான் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி எப்படி இந்த ட்ரேட் நான் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி 2 ட்ரேட் எடுத்தேன், ஒரு ஷார்ட் ட்ரேட் அண்டு ஒரு லாங் ட்ரேடு. இதான் வந்து அந்த லாங் ட்ரேடு. இந்த 2 ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் தான் நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் போய் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பிரேக் டவுன். எப்பயும் வந்து நான் இந்த மாதிரி இம்பேலன்ஸை வந்து நான் கேப்சர் பண்ணிடுவேன். இந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு வந்து செல்லர்ஸ் வால்யூம் வந்து வரும். பட் இந்த இடத்துல வந்து இந்த மூவ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா இங்கே வந்து ஒரு பெரிய செல் வால்யூம்ஸ் வந்து நான் பார்க்கல அண்ட் இந்த மூவ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் இந்த இடத்துல வரும்போது நான் இனிஷியலாக வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தான், ரிவர்ஸ் ஆகுது தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த இடத்துல வந்து நான் ஷார்ட் ட்ரேடை வந்து எடுத்திருந்தேன். அது எப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் பார்க்கலாம். அண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேண்டிலுக்கு மேலேயே போட்டிருக்கேன். இவ்வளோ மினிமலாக ஸ்டாப் லாஸ் நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸில் போட முடியுமான்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ நம்ம நார்மலாக பார்த்து ஒரு கேண்டில் இப்படி விக் மேலே ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்லி இங்கே வந்து ஹிட் ஆகிடும். நான் இந்த இடத்துல வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் போட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து வால்யூம்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. நிறைய செல்லர்ஸ் வால்யூம்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இதுக்கு மேலே ப்ரைஸ் போணுச்சு அப்படின்னா, இந்த செல்லர்ஸ் வால்யூம் வந்து ப்ரைஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து புட் ட்ரேட் வந்து பை பண்ணியிருந்தேன். இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டதுக்கான ரீசன் இதுதான். இதான் அந்த இம்பேலன்ஸ் மூவ். இப்போ நான் எங்கே ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா, எக்ஸாக்டாக வந்து என்னோடய ட்ரேட் வந்து இந்த கேண்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல செல்லிங் இம்பேலன்ஸ் மூவ். அண்டு இந்த கேண்டில் பார்க்கும்போது, இந்த கேண்டில் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து நான் பை சைடு வந்து ட்ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னென்னா இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும் 13K 15K வால்யூம் பிட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா லிமிட் பையர்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கப்புறம் தான் வந்து நான் அதே மாதிரி பை சைடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ப்ரைஸ் திரும்பி இந்த வால்யூமுக்கு வரும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு என்ன இண்டிகேட் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல இன்னும் செல்லர்ஸ் தான் அக்ரெசிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ரெஷ் பொசிஷன், ஒரு ஃப்ரெஷ் பையிங் பொசிஷனாக இருந்துச்சு அப்படின்னா, ப்ரைஸ் வந்து மோஸ்ட்லி திரும்பி இந்த கேண்டிலுக்கு வந்து வராது. ஐ மீன் ப்ரைஸ் வந்து மோஸ்ட்லி இந்த வால்யூம் ஜோனுக்கு வந்து வராது. ஓகே, இது கூட ஃபஸ்ட் டைம் ஓகே. அண்ட் செகண்ட் டைம் இங்கே வரும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கரெக்டாக இங்கேயே வந்து இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இங்கே கீழே வந்து திரும்பி வந்து ஒரு வால்யூம் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் வந்து கீழே மாறிடுச்சு. ஸோ நமக்கு இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஒரு ஃப்ரெஷ் பொசிஷன் இல்லை, இது வந்து மைட் பி ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பையர்ஸ் நான் லாங்லேருந்து வந்து நான் புட் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தேன். அண்ட் திரும்பி ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ரிட்ரேஸ் ஆகும்போது இந்த வால்யூம் 12K பார்த்துட்டு நான் இந்த கேண்டில் வந்து என்டர் ஆகிட்டேன் புட் ட்ரேட். அண்ட் இந்த இடத்துல நான் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த கேண்டிலுக்கு மேலே நான் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். நமக்கு என்னென்னா, இந்த கேண்டிலுக்கு மேலே என்னோட ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து இந்த இடத்துல இருக்க 12K வால்யூம். அண்ட் இங்கே தான் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, இங்கே இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே போகக்கூடாது. இங்கே போணுச்சு அப்படின்னா, இங்கே இவ்வளோ அக்ரெசிவாக இருக்க செல்லர்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணி திரும்பி ப்ரைஸ் கீழே தான் வரணும். ஸோ அதுதான் இது பின்னாடி இருக்க லாஜிக்கு. என்னோட இது எடுத்திருந்த ட்ரேடு அண்டு புக் பண்ணது வந்து இந்த கேண்டிலில் வந்து கரெக்டாக புக் பண்ணியிருந்தேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டே வந்து இந்த நம்ம என்டர் ஆனதுக்கு வரமே வந்து ஒரு இம்பேலன்ஸ் மூவ் வந்து கிடச்சிருச்சு, ஒரு பெரிய இம்பல்சிவ் மூவ் வந்து நடந்துருச்சு. அண்ட் திரும்பி இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் போயிட்டு எக்ஸாக்டாக இந்த இடத்துலேருந்து ரிட்ரேஸ் ஆகிட்டு வந்திருக்கு. ரிட்ரேஸ் ஆகிட்டு திரும்பி கீழே வந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் என்னோடய டார்கெட் வந்து ஹிட் ஆனிச்சு. இது எதனால் இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அண்ட் வால்யூம்ஸ்லாம் வந்து பக்கத்துலேயே இருக்குது. இந்த இடத்துல இங்கே பாருங்கள், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த இடத்துல ஹெவி வால்யூமோட இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல இங்கே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இங்கே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். நமக்கு என்னென்னா இந்த இடத்துல வந்து வால்யூம்ஸ் வந்து அதிகமாக ஸ்டாக்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான். அப்படின்னா இந்த மூவ் நடந்ததுக்கான ரீசன் வந்து இங்கே இருக்க வால்யூம்ஸ் தான். ஸோ நம்ம திரும்பி ப்ரைஸ் அங்கே போகும்போது ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் டிஃபெண்ட் ஆகி திரும்பி ப்ரைஸ் கண்டினியூ தான் ஒன்று கீழே. இதுதான் லாஜிக்.
இது வந்து இதை பற்றி என்னோட ஆர்டர் ஃப்ளோ ட்ரேடிங் கோர்ஸில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த செட்டப் பற்றி. நீங்கள் ஆர்டர் ஃப்ளோ பற்றி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட கோர்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு. இப்போ வந்து பேக் டு திஸ். ஸோ அதே மாதிரி நான் இந்த இடத்துல என்னோட ட்ரேட் எக்ஸிட் ஆனதுக்கான ரீசன் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல பெரிய இம்பேலன்ஸ் மூவ் வந்து நடந்துருச்சு. ஸோ நான் இதுக்கு மேலேயும் வந்து கீழே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் இந்த வால்யூம் 34K வால்யூம் பார்த்துட்டு விக்கு வந்து மேலே போய் க்ளோஸ் ஆனோன்னே நான் இந்த இடத்துல வந்து திரும்பி வந்து பையர்ஸ் என்டர் ஆகிருக்கலாம், ஒரு ஷார்ட் கவரிங் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ப்ராஃபிட் வந்து நான் இந்த இடத்துலேயே புக் பண்ணிட்டேன். பாருங்கள், செகண்ட் டைமும் வந்து ப்ரைஸ் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க அந்த ஜோனுக்கு போகும்போது அதே மாதிரி அழகாக இன்னொரு செல்லிங் மூவ். அண்ட் என்னோடய செகண்ட் ட்ரேடு என்னென்னா இதுதான் அந்த லாங் ட்ரேடு. இந்த இடத்துல பார்த்தோன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் இதில் வந்து வால்யூம்ஸ் வந்து அதிகமாக பிட் சைடில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பையர்ஸோட வால்யூம். அண்ட் ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் கேன்லேயே வந்து ஒரு ஃபுல் மர்போசா கேண்டலில் வந்து பையர்ஸ் வால்யூம் தான் இருக்குது. இதில் எந்த ஒரு செல்லிங் ப்ரெஷரும் இல்லை இந்த கேண்டலில். நமக்கு இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பையர்ஸோட என்ட்ரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இண்டிகேட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மல் கேண்டில்ஸ்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும். இது வந்து 15 மினிட்ஸ் சார்ட். நம்ம எப்பயுமே வந்து ஒரு டைம் ஃப்ரேம் மட்டும் பார்க்காம ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஓவரால் பிக்சரை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே வந்து இது நம்ம ஃபஸ்ட் ட்ரேடு அண்ட் இதுதான் நம்ம செகண்ட் ட்ரேட். இந்த செகண்ட் ட்ரேடில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நான் வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆனேன், இந்த கேண்டலில் வந்து என்ட்ரு ஆனேன். நான் என்ட்ரு ஆனதுக்கு ரீசன் வந்து இந்த இதுக்கு மேலே இந்த ப்ரீவியஸ் இந்த ஸ்விங்குக்கு மேலே வந்து ப்ரைஸ் திரும்பி மேலே போயிடுச்சு. இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு இந்த இடத்துல பையர்ஸ் வால்யூமுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. நான் இந்த இடத்துல பையர்ஸ் வால்யூம் வந்ததுனால மட்டும் என்ட்ரு ஆகலை. இது என்ட்ரு ஆனதுக்கான ரீசன் வந்து இந்த 1 hour டைம் ஃப்ரேமோட இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம் கேண்டில் ஸ்டிக்ஸ். இது வந்து ஒரு இண்டிகேட்டர், ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில் ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர். நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் இருந்தாலும் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமோட கேண்டிலையும் சைட் பை சைடு வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், ஒரு கேண்டில் வந்து 1 hour கேண்டில். இந்த கேண்டிலோட விக்குக்கு கீழே வந்துச்சு ப்ரைஸ். பட் என்ன ஆகுதுன்னா திரும்பி வந்து ப்ரைஸ் வந்து இந்த விக்கோட அதாவது இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. நமக்கு இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஓகே இதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது, இது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியுது. அண்ட் வால்யூம்ஸ் இந்த இடத்துல பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் வந்து நமக்கு ஈஸியாக வந்து இந்த மூவ் வந்து கேப்சர் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இது மாதிரி ஒரு மூவ் நடக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அண்டு நான் வந்து ஓடிஎம்மில் வந்து கால் ஆப்ஷன்ஸ் வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ தட் என்னோட இந்த ஃபுல் மூவியும் வந்து என்னால் ரைட் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து பை பண்ணியிருந்தேன் அண்டு சம்வேர் எங்கேயும் வந்து எக்ஸிட் பண்ணியிருந்தேன். என்னோட அப்கமிங் வீடியோஸில் எப்படி ஆர்டர் ஃப்ளோவை ரீட் பண்ணுறது அண்ட் எப்படி ரிவர்சல் ஸ்பாட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரேட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோக்கு 100+ லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் என்னோட டெய்லி ட்ரேட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் என்னோடய வெப்சைட். நான் என்னோடய கோர்ஸ் லான்ச் பண்ணி ஒரு 5-6 டேஸ் தான் ஆகுது. நீங்கள் ஆர்டர் ஃப்ளோ பற்றி லேர்ன் பண்ணணும், ஆர்டர் ஃப்ளோ பற்றி கம்ப்ளீட்டாக A to Z லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கோர்ஸை செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது எப்படி பை பண்ணுறதுனா இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்குது சிலபஸ். பைனோ கொடுத்தோம் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணோன்னா நமக்கு இந்த இடத்துல பே செக்யூர்லி இது கொடுத்தோன்னே நமக்கு வந்து ரேசர் பே லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும். நம்ம அதில் கூகுள் பே இல்லை கார்டு பேமெண்ட் வழியாக பே பண்ணிக்கலாம். பே பண்ணதுக்கப்புறம் உங்களோட இந்த மெயிலுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். தேங்க்யூ.